ஸோ நம்ம யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் சாப்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வெர்னியர் கேலிபர் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஒரு வெர்னியர் கேலிபர்ல லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னா என்ன, தென் ஒரு லென்த்தை நம்ம அக்யூரேட்டா மெஷர் பண்ணும்போது, ஓகேயா, ஒரு லென்த்தை அக்யூரேட்டா மெஷர் பண்ணும்போது வெர்னியர் கேலிபர்ல என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதை தான் நம்ம போன கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ உங்க யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? வெர்னியர் கேலிபர் நான் ரிவைஸ் பண்ணணுமா திருப்பி ஒரு டைம்? இதை shall we move on to the next ஸ்க்ரூ காஜுக்கு போகலாமா? டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். Any doubts? No sir. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ காஜ். ஸோ இந்த ஸ்க்ரூ காஜும் வந்து நமக்கு என்னன்னா லென்த்தை அக்யூரேட்டா மெஷர் பண்றதுக்கான ஒரு டிவைஸ் தான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெர்னியர் கேலிபர்ல நம்ம எக்ஸ்ட்ராவா எந்த விதமான மெக்கானிசமும் நம்ம யூஸ் பண்ணல. நம்ம ஜஸ்ட் பண்ணது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு ஸ்கேல் வச்சுக்கிட்டு இருந்த இடத்துல, இப்படி ஒரு ஸ்கேல் வச்சுக்கிட்டு இருந்த இடத்துல, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 0, இது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இதுதான் 1 சென்டிமீட்டர் இருந்துச்சு. தட் இஸ் 10 mm. நார்மலான நம்ம ஸ்கேல் இல்லையா? 11, 12, 13, 14. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர். இப்படி இருந்த நார்மல் ஸ்கேல்ல நம்ம என்ன பண்ணோம், வெர்னியர் கேலிபர்னு வரும்போது நம்ம பண்ணது இது. ஸோ நம்ம வைக்கிற ஸ்கேல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க இது 0 இருக்கா, நம்ம வைக்கிற ஸ்கேல்ல ஸோ இங்க எக்ஸ்ட்ராவா ஒரு ப்ரொவிஷன் கொடுத்து ஸோ இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு இங்க இருக்கக்கூடிய ஸ்கேல் இது. இந்த ஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்னா மூவபிளா இருக்கும். இந்த ஸ்கேல் வந்து நமக்கு மூவபிளா இருக்கும். ஓகேயா? இங்க இருக்கக்கூடிய ஸ்கேல் 1 எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இதுல வந்து பாத்தீங்கன்னா இது 1 mm. இந்த 1 mmக்கு கொஞ்சம் முன்னாடி இங்க ஃபர்ஸ்ட் டிவிஷன் இருக்கும். இது செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன், ஃபோர்த், தென் ஃபிஃப்த், 6, 7, 8, 9, 10. ஸோ வெர்னியர் கேலிபர்ல இருக்கக்கூடிய 10வது டிவிஷன் வந்து, ஓகேயா, இது வெர்னியர் ஸ்கேல். இந்த ஸ்கேலுக்கு பேர் என்ன பேரு? இந்த ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா மூவபிளா இருக்கும். ஸோ நம்ம எங்க ஆப்ஜெக்டை வச்சீங்க அப்படின்னாலும் கரெக்டா இந்த இடத்துல தான் நீங்க வைக்க வேண்டியிருக்கும். ரைட்டா? இதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க வைக்க வேண்டியிருக்கும். ரைட்? ஸோ இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலா இங்க இருக்கும். இப்படி வச்சுக்கலாம். ஸோ இதுவும் 0, இதுவும் 0னா இனிஷியலா இந்த ஸ்கேல் இப்படி இருக்கும். இந்த போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, நான் ரெட் கலர்ல வரைஞ்சு காமிக்கிறேன். இந்த போர்ஷனை உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா மூவ் பண்ண முடியும். ஓகேயா? இந்த போர்ஷனை உங்களால மூவ் பண்ண முடியும். ஓகே, சோ நம்மளோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தேவையான ஆப்ஜெக்டை இந்த போர்ஷனை மூவ் பண்ணா ஒரு கேப் கிடைக்கும் இல்லையா, அந்த கேப்ல நம்ம வைப்போம். ஸோ நம்ம வைக்க வேண்டிய ஆப்ஜெக்டோட லென்த் எவ்வளவு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம மூவ் பண்ணணும். சரி, இதை மூவ் பண்ணும்போது இந்த 0 இருக்கு இல்லையா, இங்க இருக்கு இந்த வெர்னியர் கேலிபரோட 0.
இந்த வெர்னியர் கேலிபரோட 0 எக்ஸாக்டா எந்த இடத்துல போய் நிக்குதோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதோட லென்த். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த 0 மட்டும் மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது மெயின் ஸ்கேல். மெயின் ஸ்கேல்ல இருக்கக்கூடிய 0 டிவிஷன். ஓகே, இது 0 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மெயின் ஸ்கேல்ல 1 சென்டிமீட்டர். இப்போ வெர்னியர் ஸ்கேலை நான் மூவ் பண்ணி இந்த இடத்துல வச்சிருக்கேன். இது வெர்னியர் ஸ்கேல். ஸோ இது வெர்னியர் ஸ்கேல்ல 0. வெர்னியர் ஸ்கேலோட 1 இங்க இருக்கும். இது 2, இது 3, இது 4, இது 5, 6 7 8 9 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும். சரியா? இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த 0 எங்க போய் மார்க் ஆகி நிக்குது அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா 5 mmக்கு கொஞ்சம் தள்ளி மார்க் ஆகி நிக்குது. ஏன்னா இங்க தான் நீங்க ஆப்ஜெக்ட் வச்சிருக்கீங்க. இதுதான் நீங்க மெஷர் பண்ண வேண்டிய ஆப்ஜெக்ட். ஸோ நீங்க மெஷர் பண்ண வேண்டிய ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட மெயின் ஸ்கேலுக்கும் வெர்னியர் ஸ்கேலை நீங்க நகர்த்தும் போது அந்த உங்களோட ஆப்ஜெக்ட் இங்க ஃபிட் ஆகும். அப்போ நீங்க என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம்? ஓகே, நம்ம வச்சிருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் 5 mmக்கும் 6 mmக்கும் இன்பிட்வீன்ல இருக்குது. ஸோ நம்ம வெறும் ஸ்கேல்ல மெஷர் பண்ணும்போது நம்ம என்ன எழுதிடுவோம்? 5 mmன்னு எழுதிடுவோம். 5 mm அப்படின்னு எழுதிடுவோம். அப்போ வெர்னியர் ஸ்கேல்ல மெஷர் பண்ணும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு அக்யூரசியை கொடுக்கும். எக்ஸ்ட்ரா அது என்ன அக்யூரசியை கொடுக்கும்? ஓகே, வெர்னியர் ஸ்கேல்ல இருக்கக்கூடிய டிவிஷன் பார்க்கணும். இது முதல் டிவிஷன், இது 2வது டிவிஷன், இது 3வது டிவிஷன், இது 4வது டிவிஷன், இது 5th. இந்த 6th டிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த 1 சென்டிமீட்டரோட மேட்ச் ஆயிருக்குது. அது யாரோட மேட்ச் ஆயிருக்குங்கிறது விஷயம் இல்ல. இந்த 6th டிவிஷன் வந்து கரெக்டா இங்க இருக்கக்கூடிய லைனோட மேட்ச் ஆயிருக்குது. ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 0ங்கிற லைனும் இங்க இருக்கக்கூடிய 0ங்கிற லைனும் தான் அலைன் ஆயிருக்கும். ஆனா மத்த எந்த லைனும் என்ன இருக்காது? அலைன் ஆயிருக்காது. கரெக்டா இங்க இருக்கக்கூடிய 10வது லைன் இங்க இருக்கக்கூடிய 9th டிவிஷனோட என்ன ஆயிருக்கும்? அலைன் ஆயிருக்கும். பட் நீங்க மூவ் பண்ணதுக்கு அப்புறம் எத்தனாவது லைன் அலைன் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகே, 6th லைன் அலைன் ஆகுதா? ஸோ 6 டிவிஷன் அலைன் ஆயிருக்குது. ஒரு டிவிஷன் அலைன் ஆச்சு அப்படின்னா அதுக்கு 0.1 mm. இங்க பாருங்க, இந்த கேப் எவ்வளவுன்னு நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. அதாவது வெர்னியர் ஸ்கேல் இருக்கக்கூடிய இது 0, இது மெயின் ஸ்கேல், இது மெயின் ஸ்கேல் இருக்கக்கூடிய 0, இது வெர்னியர் ஸ்கேல் இருக்கக்கூடிய 0. இது மெயின் ஸ்கேல்ல 1 mm, இது வெர்னியர் ஸ்கேல் இருக்கக்கூடிய 1 mm. இந்த கேப் இருக்குது, இந்த கேப்புக்கு பதிலா நம்ம லீஸ்ட் கவுண்ட்னு வச்சோம். இந்த லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவுனா 0.1 mm. இது எப்படிப்பா 0.1 mmன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா 9 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் ஈக்குவல் டு 1 mm. அப்போ ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் அப்படிங்கிறது 0.9 mm. சரி, மாத்தி சொல்றேன். சரி, மாத்தி சொல்றப்போ 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன், 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் சேர்ந்துச்சுன்னா 9 mm. ஸோ ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் அப்படிங்கிறது 0.9 mm. அப்போ இது ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன், அது 1 mm. இது ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன், அது 0.9 mm. அப்ப அது ரெண்டுக்கும் இல்ல இடையில இருக்கக்கூடிய கேப்புக்கு பேர் என்ன பேரு? லீஸ்ட் கவுண்ட். 1 MSD minus 1 VSD that is equal to 0.1 mm. அப்போ 6th டிவிஷன் மேட்ச் ஆகுதுன்னா அப்ப 6 into 0.1. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 5 plus 0.6 which is 5.6 mm. This is how length should be measured by using vernier scale. ஓகே, அப்ப வெர்னியர் ஸ்கேல்ல ரெண்டு விஷயம் முக்கியம். நான் ஏற்கனவே சொன்னதுதான், திருப்பி ரிப்பீட் பண்றேன். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வெர்னியர் ஸ்கேல்ல இருக்கக்கூடிய எத்தனை டிவிஷன், அது இந்த இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துருக்கணும். நான் இப்ப சொல்ற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்துலயுமே 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் மேட்சஸ் வித் 9 mm சொல்றேன் இல்லையா? பட் அவங்க கொஸ்டின்ல கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? n வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன், இதை விட 1 கம்மியா n-1 மெயின் ஸ்கேல் டிவிஷனோட அலைன் ஆகணும். 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன்னா மெயின் ஸ்கேல்ல ஒரு டிவிஷன் அப்படிங்கிறது 1 mm. ஸோ அது 9 mm. ஸோ இங்க n எடுத்துக்கிட்டோம்னா இங்க n-1 இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் ரூல். ரெண்டாவது ரூல் என்ன? லீஸ்ட் கவுண்ட். லீஸ்ட் கவுண்ட்ங்கிறது MSD minus VSD. 1 MSD minus 1 VSD. அடுத்து ரீடிங், ஃபைனல் ரீடிங். ஃபைனல் ரீடிங் என்ன அப்படின்னா மெயின் ஸ்கேல்ல எந்த ரீடிங் காமிக்குது கரெக்டா? இந்த இருக்குல்லையா 5க்கு அப்புறம் 5 mm காமிக்குது இல்லையா? அதான் MSR மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் வெர்னியர் ஸ்கேல்ல எத்தனாவது லைன் கோஇன்சைட் ஆயிருக்கு. வெர்னியர் ஸ்கேல்ல எத்தனாவது லைன் என்ன இருக்குது? கோஇன்சைட் ஆயிருக்குது இன்டு லீஸ்ட் கவுண்ட். ஸோ திஸ் இஸ் தி ஃபார்முலா. இது எதுக்கு?
வெர்னியர் ஸ்கேலுக்கு. இதை நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். யாருக்காச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா திருப்பி கேட்டுக்குங்க. புரியலைனாலும் சொல்லுங்க, புரிஞ்சிருச்சுன்னா புரிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க. இதை நான் எரேஸ் பண்ண போறேன். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க இப்போ. அண்ட் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, புரிஞ்சிருச்சுன்னா புரிஞ்சிருச்சுன்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்து லெட்ஸ் மூவ் ஆன் டு தி ஸ்க்ரூ காஜ். சரியா? இந்த ஸ்க்ரூ காஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு யூ ஷேப்ல வந்து ஒரு செட்டப். ஓகே, இங்க இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு பொசிஷன். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆன்வில் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்வில் அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராட் இருக்கும். இந்த ராடுக்கு பேர் என்ன பேருனா ஸ்பிண்டில்னு பேர். இந்த ஸ்பிண்டில் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா இது மூவ் ஆகும். ஆக்சுவலா இது எப்படி மூவ் ஆகும்? இப்படி மூவ் ஆகும். நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி முன்னையும் பின்னையும் மூவ் ஆகும். இதை மூவ் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஸ்பிண்டில் வந்து இங்க வந்து ஒரு ஸ்கேரோட கனெக்ட் ஆயிருக்கும். சரி, அந்த ஸ்பிண்டில் அப்படியே ஒரு ஸ்கேரோட கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே, சோ இங்க வந்து இந்த மாதிரியான ஒரு சர்க்குலர் ஸ்கேல். ஒரு சர்க்குலர் ஸ்கேல் பா. ஓகேயா? இங்க ரீடிங் மார்க் பண்ணிருப்பாங்க. தென் இதுக்கப்புறம் இந்த எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ராட்செட்னு சொல்லுவாங்க. ராட்செட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இத சுத்த முடியும். உங்களால கையை வச்சு திருகுறது. இத சுத்துனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இந்த ராட் இருக்கு இல்லையா? இந்த இடம் சுத்தும். இந்த இடம் சுத்தும். இந்த இடம் சுத்தும் போது இது என்ன ஆகும் அப்படின்னா முன்னாடியோ பின்னாடியோ மூவ் ஆகும். நம்ம எப்படி ஸ்க்ரூவை வந்து பார்த்தோம்னா ஸ்க்ரூ பண்ணும்போது ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ஸ்க்ரூவை டைட் பண்ணும்போது என்ன பண்றோம்? ஒவ்வொரு ரொட்டேஷனுக்கும் ஸ்க்ரூ மூவ் ஆகுது இல்லையா? முன்னாடியோ பின்னாடியோ அட்வான்ஸா போகுது இல்லையா? சோ அந்த மாதிரியான கான்செப்ட் தான் இந்த ஸ்க்ரூ காஜ்ல நடக்குது. சோ இந்த ராட்செட்ட நீங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னையும் பின்னையும் சுத்தும் போது, அதாவது ராட்செட்ட சுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்பிண்டில் என்ன ஆகும்? முன்னையும் பின்னையும் மூவ் ஆகும். ஏன்பா ஸ்பிண்டில் மூவ் ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எனக்கு தேவையான ஆப்ஜெக்ட்ட நான் இங்க வைக்கிறேன். எங்க வைக்கிறேன்? இந்த இடத்துல எனக்கு தேவையான ஆப்ஜெக்ட்ட வைக்கிறேன். சோ இந்த ஆப்ஜெக்ட்டோட லென்த் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி இது என்ன ஆயிக்கணும்? இத அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கணும். ஓகேயா? இப்போ கான்செப்ட் ரீடிங் இங்க எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஸ்க்ரூ காஜோட ரீடிங் பாருங்க. இந்த இருக்கு இல்லையா? இந்த இடத்துல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 0, ஓகே, 1, 2, 3, 4, இது 5 mm, 6, 7, 8, 9, இது 1 சென்டிமீட்டர். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். சரியா? தென் இங்க பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ரீடிங் இருக்கு இல்லையா? இது ஒரு சர்க்குலர் ஸ்கேல். இது என்ன சொல்லுவோம்? இத நம்ம மெயின் ஸ்கேல்னு சொல்லுவோம். ஆஸ் யூசுவல். அங்க வெர்னியர் ஸ்கேல் இருந்துச்சு இல்லையா? அதுக்கு பதிலா இங்க என்ன இருக்குது அப்படின்னா, சர்க்குலர் ஸ்கேல் இருக்கும். இந்த சர்க்குலர் ஸ்கேல்ல டிவிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் ஸ்டார்ட்ஸ் வித் 0ல ஆரம்பிக்கும். 1, 2, 3, 4, 5. ஓகே. தென் 10 அப்படியே சுத்தி வரும். ஏன்னா இது ரவுண்ட் ஸ்கேல் இல்லையா? ரவுண்டா இருக்கிறதுனால அப்படியே சுத்தி வரும். சுத்தி வந்துச்சு அப்படின்னா, இந்த லாஸ்ட்டா இருக்கிறது என்ன இருக்கும்னா 95 இருக்கும். அடுத்து 100 இருக்கும். சோ சர்க்குலர் ஸ்கேல்ல எத்தனை டிவிஷன் இருக்குதுன்னு பார்க்கணும்.
சர்க்குலர் ஸ்கேல்ல மொத்தமா எத்தனை டிவிஷன் இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் 100 டிவிஷன்ஸ் இருக்குதுன்னு வைங்க. எத்தனை டிவிஷன் இருக்குது? 100 டிவிஷன்ஸ் இருக்குதுன்னு வைங்க. அதாவது சுத்தி இருக்கும். இப்படி இருக்கும்பா. உங்களால இமேஜின் பண்ண முடியுதா? ஸோ இது 0, 1, 2, 3, 5, 10, ஓகே, 15, 20, 25, 30, okay, then 40, 50, 60, 70, 80, 90, 100 இப்படி இருக்கும். ஸோ ஸ்கேல் டிவிஷன்ஸ் இப்படி இருக்கும். இதுதான் இப்படி சுத்தி இருக்கும். ஸோ ஒரு முழு ரொட்டேஷன் நீங்க சுத்துனீங்க அப்படின்னா, இந்த ரேச்சட்டை ஒரு ஃபுல் ரொட்டேஷன் சுத்துனீங்கன்னா 100 டிவிஷன் நகர்ந்திருக்குதுன்னு அர்த்தம். 100 டிவிஷனுக்கு ரொட்டேஷன் கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். ரைட்டா? இப்போ இங்க ஓகேயா, உங்களுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேல் வந்து இந்த இந்த இடத்துல இந்த லைன் மூவ் ஆகும். இங்க மூவ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி இந்த லைன் மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பிட்ச் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. என்ன இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க? பிட்ச். இந்த பிட்ச் அப்படிங்கிறது என்னன்னா டிஸ்டன்ஸ் டிராவல்ட் ஃபார் ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன். நீங்க ஒரு வாட்டி சுத்தம் போது, ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் சுத்தம் போது, ஒரு டைம் முழுசா சுத்தம் போது இது எவ்வளவு தூரம் நகருது? யூசுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிட்ச் வந்து 1 mm இருக்கும். பிட்ச் எவ்வளவு இருக்கும்? 1 mm கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் சே, ஏன்னா கொஸ்டின்ல மாத்தி மாத்தி கொடுப்பாங்க. பிட்ச் 1 mm கொடுத்துருக்காங்கன்னா அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு ரெவல்யூஷன் சுத்துச்சுன்னா இந்த இது வந்து இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, இந்த ஸ்க்ரூ காஜோட இந்த சர்க்குலர் ஸ்கேல், இந்த சர்க்குலர் ஸ்கேல் வந்து இங்க மூவ் ஆகும். அதாவது மெயின் ஸ்கேல்ல 1 mm மூவ்மெண்ட் நடக்கும். மெயின் ஸ்கேல்ல 1 mm மூவ்மெண்ட் நடக்கும். இப்போ நம்ம எத்தனை சுத்து சுத்துறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இது அட்ஜஸ்ட் ஆகி நிற்கும். ஸோ இது அட்ஜஸ்ட் ஆகி நிக்குது இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து நிக்குது. இந்த இடத்துல வந்து நிக்குதுன்னா இது 5 mm, இது 1 சென்டிமீட்டர், 1.1, 1.2, 1.3, 1.4 சென்டிமீட்டர். இப்போ மெயின் ஸ்கேல் ரீடிங் பாத்தீங்கன்னா 1.4 சென்டிமீட்டர். இப்போ சர்க்குலர் ஸ்கேல்ல இருக்கக்கூடிய ரீடிங், அதாவது இந்த ஸ்க்ரூ காஜோட ரீடிங் பாத்தீங்க அப்படின்னா அதை எப்படி மெஷர் பண்றது? இந்த சர்க்குலர் ஸ்கேல்ல கரெக்டா இங்க எத்தனாவது, இந்த ஜீரோவோட இடத்துல எத்தனாவது ஆள் வந்து நிக்குதுன்னு பார்க்கணும். அதாவது இங்க ஒரு லைன் இருக்கும்பா. இந்த லைன் வந்து பார்த்தோம்னா இங்க எத்தனாவது இடத்துல வந்து நிக்குதுன்னு பார்க்கணும். இது ஸ்டார்டிங்ல என்ன இருக்கும்னா 0ல இருக்கும். இங்க வரக்கூடிய லைன் இந்த சென்டர்ல இருந்து ஒரு லைன் வரும். அந்த லைன் கரெக்டா ஸ்டார்டிங்ல எங்க இருக்கும்? 0ல இருக்கும். நீங்க ரொட்டேட் பண்ணும்போது எத்தனை டிவிஷன்ஸ் மூவ் பண்ணிருப்பீங்கன்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க 100 டிவிஷன்ஸ் மூவ் பண்ணீங்க அப்படின்னா அவனுக்கு பேரு 1 mm. அப்போ ஒரு டிவிஷன்ஸ்க்கு நீங்க எவ்வளவு மூவ் பண்றீங்களோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 1/100 mm. அதுக்கு தான் என்ன பேரு? லீஸ்ட் கவுண்ட்னு பேரு. ஸோ இங்க எத்தனாவது டிவிஷனை இது காமிக்குதுன்னு பார்ப்பாங்க. சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் என்ன? ஸோ சர்க்குலர் ஸ்கேல்ல இருக்கக்கூடிய எத்தனாவது டிவிஷன் இன்ட்டு ஒரு டிவிஷனுக்கு எவ்வளவு எம்எம் மூவ் ஆகுதுங்கிறது தான் லீஸ்ட் கவுண்ட். அப்போ இன்ட்டு லீஸ்ட். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா 95 காமிக்குதுன்னு வைங்களேன். ஸோ 95 இன்ட்டு 1/100. ஸோ தட் இஸ் 0.95. அப்போ ஃபைனல் ரீடிங் கேட்டாங்க அப்படின்னா ஓகே, இதுல ஒரு 1.4 சென்டிமீட்டர் ரைட்டா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.95 சென்டிமீட்டர். அப்ப ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 1. ஸோ 5, 4 + 9 3, பேலன்ஸ் 1 2.35 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கணும். நான் சொல்றதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய 100 டிவிஷன்ஸ். ஸோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஸ்க்ரூ காஜ்ல என்ன இருக்கும் அப்படின்னா நார்மலா இருக்கக்கூடிய ஸ்க்ரூ காஜ்ல இது வந்து மெயின் ஸ்கேல். இங்க இருக்கக்கூடிய லைன் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ, அப்படியே சுத்தி வந்து 5, 10 அப்படின்னு சுத்தி வந்து கடைசி வந்து 95ல முடியும். அடுத்து 100. ஸோ 95, 100. ஸோ இப்போ இந்த ஒரு சர்க்குலர் ஸ்கேல்ல எத்தனை டிவிஷன் இருக்குது? 100 டிவிஷன்ஸ் இருக்குது.
உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்க்ரூ காஜ்ல 100 டிவிஷன்ஸ் இருக்கலாம். கொஸ்டின்ல கொடுத்துருக்கக்கூடிய ஸ்க்ரூ காஜ்ல 50 டிவிஷன்ஸ் இருக்கலாம். தட் வி டோன்ட் நோ. அது எப்படி வேணாலும் கொடுப்பாங்க. நான் இப்ப இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறது வந்து 100 டிவிஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரூ காஜை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம 100 டிவிஷன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்க்ரூ காஜை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்னா என்ன அர்த்தம்? இங்க இருக்கக்கூடிய ரீடிங் வந்து மெயின் ரீடிங். நமக்கு நார்மலான ஸ்கேல்ல வரக்கூடிய ரீடிங். இங்க இருக்கக்கூடிய ரீடிங் நார்மலா ஸ்கேல்ல வரக்கூடிய ரீடிங். இது 1 சென்டிமீட்டர், 1.1, 1.2, 1.3 அந்த மாதிரி ரீடிங். சரியா? நார்மலா வந்து பாத்தீங்கன்னா, இத நீங்க சுத்தம்போது இது இது சுத்தும் இல்லையா? இந்த லைன் இருக்கு இல்லையா? இந்த லைன் சுத்தும். இந்த லைன் சுத்தும்போது இந்த 0 என்ன ஆகும்? மேலேயே போயிட்டு வரும். இந்த 0 இங்க ஆரம்பிச்சு, திருப்பி சுத்தி இங்க வந்துருச்சு அப்படின்னு வைங்களேன். இந்த 0 இங்க ஆரம்பிச்சு, இது சுத்தி அப்படியே ஒரு ரொட்டேஷன் வந்துருச்சுன்னா, கரெக்ட்டா இது 1 ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும். அதுதான் பிட்ச். அப்போ இது 0ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா, வெறும் 5க்கு மட்டும் தான் இருக்குது. 5 தான் நகர்ந்திருக்குதுன்னு வைங்க. இப்படிதான் சுத்துறீங்க. நீங்க இப்படிதான் சுத்துறீங்க. ஸோ 0 ஃபர்ஸ்ட் கீழ வரும். 0வோட இடத்துல இந்த 5 வந்திருக்குது அப்படின்னா, 5 இல்ல 5 டிவிஷன். 0வோட இடத்துல 5த் டிவிஷன் வந்திருக்குது. 0வோட இடத்துல 5த் டிவிஷன் வந்திருக்குது அப்படின்னா, ஸோ வாட் இஸ் த மீனிங்? ஓகே. ஒரு 100 டிவிஷன்ஸ் போகிறவன் 1 நகர்ந்திருப்பான். அப்போ ஒரு டிவிஷன்ஸ் தான் நகர்ந்திருக்குது அப்படின்னா, இதுல ஒரு சர்க்குலர் ஸ்கேல்ல ஒரு டிவிஷன்ஸ் தான் நகர்ந்திருக்குதுன்னா, அப்போ 1/100 நகர்ந்திருக்கும். அப்ப சர்க்குலர் ஸ்கேல்ல 5 டிவிஷன்ஸ் நகர்ந்திருக்குது அப்படின்னா, 5/100 நகர்ந்திருக்கும். அப்போ இதுல காமிக்கிற ரீடிங் என்ன? பிளஸ் அந்த கேப் எவ்வளவு? அந்த கேப் எவ்வளவு? அந்த கேப் எவ்வளவுன்னா இவ்வளவு. எவ்வளவு? சோ மெயின் ஸ்கேல்ல காமிக்கிறது இப்போ உதாரணத்துக்கு இதுதான் மெயின் ஸ்கேல். சோ இது 1 சென்டிமீட்டர். 2, 3 இப்ப இங்க இங்க வந்து நிக்குது. அந்த ஸ்கேல் வந்து பார்த்தோம்னா, நம்மளோட சர்க்குலர் ஸ்கேல் எங்க வந்து நிக்குது? இங்க வந்து நிக்குது. இப்படி வந்து நிக்குது. சோ கரெக்ட்டா 4க்கும் 5க்கும் நடுவுல இருக்குது. அதாவது 1 சென்டிமீட்டர் இது 1.1, 1.2, 1.3, 1.4, 1.4க்கும் 1.5க்கும் இன் பிட்வீன்ல இருக்குது. அப்ப எவ்வளவு எக்ஸாக்ட்டா இந்த இந்த கேப் எவ்வளவு எக்ஸாக்ட்டா இருக்குது அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு தான் அப்ப இங்க எவ்வளவு டிவிஷன்ஸ் நகர்ந்திருக்குது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 டிவிஷன்ஸ் நகர்ந்திருக்குது. அப்ப 5 டிவிஷன்ஸா? ஒரு டிவிஷனுக்கு 1/100. அப்ப 5 டிவிஷன்னா இப்ப எக்ஸ்ட்ராவா வந்து பார்த்தோம்னா 1.4 போக 5 டிவிஷன். அப்ப ஒரு டிவிஷனுக்கு 1/100, 5 டிவிஷன்ஸ்க்கு 5/100. அப்ப 1.4 பிளஸ் 0.05 அப்ப 1.45 அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வரலாம். சரியா? 1.4 பிளஸ் 0.05 ஓகேயா? இது ல இருக்குப்பா. இது 14 ஸோ 14 ஸோ 14.05 ரீடிங் இருக்கும். ஸோ ஒரு ஸ்க்ரூ காஜ்ல நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பிட்ச்னா என்ன? அதாவது ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷனுக்கு எத்தனை மூவ் ஆகும். பிட்ச தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா தான் லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்க முடியும். லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிச்சீங்கன்னா தான் எத்தனாவது டிவிஷன் வந்து பார்த்தோம்னா ஸ்க்ரூ காஜ் காமிக்குது. ஸோ மெயின் ஸ்கேல்ல எவ்வளோ ரீடிங், ஸ்க்ரூ காஜோட ரீடிங் என்ன தனித்தனியா பார்க்க முடியும். சரியா? ஸோ இது கான்செப்ட் ஆஃப் என்ன ஸ்க்ரூ காஜ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வெர்னியர் ஸ்கேல்ல இருந்தும் ஸ்க்ரூ காஜ்ல இருந்தும் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். ஸோ கான்செப்ட்ல திருப்பி இன்னும் கிளாரிட்டி வேணும், திருப்பி இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அவங்க சொல்லுங்க. புரிஞ்சவங்க புரிஞ்சிருச்சுன்னு மெசேஜ் பண்ணுங்க. குயிக்கா டெக்ஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம். டவுட் இருக்கிறவங்க குயிக்கா டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ ப்ராப்ளம் போலாமா? ஸோ நான் இப்ப இங்க உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லல. என்ன அப்டின்னா, இதுல எரர் அப்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு நடக்கும். அந்த எரர் அப்டிங்கிறத எப்படி அக்கவுண்ட் பண்றது அப்டிங்கிறத சம் வரும்போது நான் அந்த சம்ல சொல்றேன். சரியா?
ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, a screw gauge has least count of 0.01 mm. ஸோ இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்க்ரூ காஜ் இருக்குது. ஒரு ஸ்க்ரூ காஜ்ல இருக்கக்கூடிய லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.01 mm. அண்ட் தேர் ஆர் 50 டிவிஷன்ஸ். ஸோ எவ்வளவு டிவிஷன்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க, மொத்தமா 50 டிவிஷன் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. டோட்டல் டிவிஷன்ஸ் எவ்வளவு, 50. அப்போ the pitch of the screw gauge என்னன்னு கேக்குறாங்க. pitch என்னன்னு. ஸோ இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ மீனிங் நமக்கு புரியணும். இந்த கேள்வியில கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ல இருந்து பிட்ச் கேட்கறாங்க. பிட்ச்னா என்னப்பா? பிட்ச்னா சரியா, ஒரு ரெவல்யூஷனுக்கு சரியா எவ்வளவு எம்எம் போயிருக்குது. ஸோ பிட்சை வந்து நான் உதாரணத்துக்கு நான் பின்னு வச்சுக்கிறேன்னு வைங்களேன், ஒரு ரெவல்யூஷனுக்கு பிஎம்எம் போயிருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஒரு ரெவல்யூஷன்னா எத்தனை டிவிஷன், 50 டிவிஷன். அப்ப 50 டிவிஷனுக்கு பிஎம்எம். சரியா, லீஸ்ட் கவுண்ட்னா என்ன, ஒரு டிவிஷனுக்கு எவ்வளவு எம்எம் போயிருக்கும், பி பை 50 எம்எம் போயிருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன பேரு, லீஸ்ட் கவுண்ட். ஸோ நீங்க எக்ஸாம்ல போடும்போது என்ன பண்ணணும், ஓகே லீஸ்ட் கவுண்ட்னா 50 டிவிஷன்ஸுக்கு அது எவ்வளவு தூரம் போயிருக்கும், பி டைம்ஸ் போயிருக்கும். அப்போ ஒரு டிவிஷனுக்கு பிட்ச் பை 50. அப்ப பிட்ச் அப்படிங்கிறது என்ன, சிம்பிளா 50 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட். ஸோ 50 இன்ட்டு வாட் இஸ் லீஸ்ட் கவுண்ட், 0.01. இப்போ 50ஐயும் 0.01ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா, 50ஐயும் 0.01ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, ஸோ 50 2 this பண்ணும் 0.5. ஸோ தட் இஸ் பிட்ச். இப்போ ரிவர்ஸ்ல யோசிச்சு பாருங்க, 50 டிவிஷனுக்கு 0.5 mm போகுது அப்படின்னா ஒரு டிவிஷனுக்கு எவ்வளவு போகும், 0.5 by 50. சரியா, சோ அப்ப என்ன வரும், 0.01 mm வரும். ரைட்டா? சோ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் புரிஞ்சுதா? சோ லாஜிக் என்ன, லீஸ்ட் கவுண்ட்கான ஃபார்முலா pitch by டோட்டல் டிவிஷன். இதுதான் லீஸ்ட் கவுண்டோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவா தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியா போட்டுடலாம். சோ ஃபார்முலாவா நீங்க ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, ஃபார்முலாவா ஞாபகம் வச்சுக்கணும். அதே சமயத்துல ஃபார்முலாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் உங்களுக்கு நடத்தும் போது இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இப்படி ஒரு ஃபார்முலாவா தனிப்பட்ட முறையில சொல்லவே இல்லை. கான்செப்டை மட்டும் தான் சொல்லிட்டு வரேன். இப்போ சம் நடத்தும் போது அதை ஃபார்முலாவா இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஓகே, ஸோ லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் என்ன, பிட்ச் பை டோட்டல் டிவிஷன். ஸோ இந்த லாஜிக் யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா என்ன கண்டுபிடிச்சிடலாம், பிட்ச் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுதான்னு சொல்லுங்க, அடுத்த கொஸ்டின் போலாம். ஓகே, ஸோ யாருக்காச்சும் புரியல அப்படின்னாலோ, ரைட்டிங்ல கிளியரா இல்லை அப்படின்னாலோ சொல்லுங்க. சரியா, நம்ம வேற மாதிரி கொஸ்டின்ஸை தனியா எடுத்து வச்சு எழுதிக்கலாம். Okay. So listen, இந்த கொஸ்டின் பாருங்க. The main scale of vernier calipers has n division per centimeter. அதாவது இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு வெர்னியர் கேலிபர் இருக்குப்பா. அந்த வெர்னியர் கேலிபர்ல மெயின் ஸ்கேல் இருக்கும் இல்லையா,
நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய நான் எக்ஸ்பிளைன் பண்ண வெர்னியர் ஸ்கேல் எல்லாத்துலயுமே ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் அப்படிங்கிறது ஆக்சுவலா யாரு ஒரு எம்எம். நான் சொன்னதுல ஏன்னா நம்ம பார்க்குற ஸ்கேல் தான் நார்மல் ஸ்கேல் தான் வெர்னியர் ஸ்கேலோட மெயின் ஸ்கேல். நம்ம வச்சிருக்கக்கூடிய நார்மல் ஸ்கேல் இல்லையா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் ஸ்கேல் அதுதான் வெர்னியர் ஸ்கேல்ல மெயின் ஸ்கேலா இருக்கு. பட் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ஏதோ ஒரு ஸ்கேல் வச்சிருக்கேன். அந்த ஸ்கேல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 சென்டிமீட்டருக்கு n டிவிஷன்ஸ் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. 1 சென்டிமீட்டருக்கு எத்தனை டிவிஷன் வச்சிருக்காங்க? n டிவிஷன் வச்சிருக்காங்க. அப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் அப்படின்னா 1/n சென்டிமீட்டர். இது நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க நம்ம நார்மலா வச்சிருக்க ஸ்கேல்ல 1 சென்டிமீட்டருக்கு எத்தனை டிவிஷன் இருக்கும்? 10 டிவிஷன் இருக்கும். அப்போ ஒரு டிவிஷன்னா எவ்வளவு? 1/10 சென்டிமீட்டர், தட் இஸ் 0.1 சென்டிமீட்டர். அதைத்தான் நம்ம 1 mm சொல்றோம். இது நம்ம நார்மலா வச்சிருக்க ஸ்கேல்ல நடக்கிறது. நம்ம நார்மலா வச்சிருக்க ஸ்கேல்ல 1 சென்டிமீட்டருக்கு 10 டிவிஷன் இருக்கும். அப்போ ஒரு டிவிஷன்னா 0.1 சென்டிமீட்டர், 1 mm. பட் இவன் சொல்றது, நான் ஏதோ ஒரு ஸ்கேல் வச்சிருக்கேன். அதுல n டிவிஷன்ஸ் இருக்குது. அப்போ ஒரு MSDங்கிறது 1/n சென்டிமீட்டர். இப்ப அடுத்து அவன் என்ன வார்த்தை சொல்றான்? n divisions of vernier scale coincide with n-1 divisions of main scale. n divisions of vernier scale. அப்ப n VSD is equal to n-1 MSD. இதுதான் புரிஞ்சுக்கணும். அப்போ 1 VSD னா யாரு? n-1 by n MSD. ஸோ இதுதான் முக்கியம். ஸோ நீட் கேள்விகள் பாருங்க, நம்ம படிச்ச கான்செப்டுக்கும் நீட்ல கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா கான்செப்டை எவ்வளவு டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்றோமோ அவ்வளவு ஈஸியா என்ன பண்ண முடியும்? கொஸ்டினை கிராப் பண்ண முடியும். n டிவிஷன்ஸ் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல். அப்போ வெர்னியர் ஸ்கேல்ல n டிவிஷன். எத்தனை டிவிஷன் தெரியாது, n டிவிஷன். மெயின் ஸ்கேல்ல n-1 டிவிஷன். அப்போ 1 VSD is equal to n-1 by n MSD. இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க? the least count. ஸோ லீஸ்ட் கவுண்ட்டுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? 1 MSD minus 1 VSD. 1 MSD னா யாரு? 1/n. 1 VSD னா யாரு? n-1 by n. அப்ப LCM எடுத்தீங்கன்னா n 1 minus n, இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா பிளஸ் ஆயிரும். ஸோ பிளஸ் 4. சரியா? ஒரே நிமிஷம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாரிப்பா, இங்க என்ன மிஸ்டேக்கு, ஒரே ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா கரெக்ஷன் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் ஓகே. ஸோ 1 VSD அப்படிங்கிறது 1 MSDங்கிறது என்ன? 1/n சென்டிமீட்டர். 1 VSDங்கிறது வந்து பாத்தீங்கன்னா n-1 by n. MSDங்கிறது என்ன? 1/n. அதை போடணும்ல. ஸோ n-1 by n ஸ்கொயர். இது வரும். ஸோ 1 VSD அப்படிங்கிறது n-1 by n MSD. ஸோ 1 MSDங்கிறது 1/n போடணும். சரியா? ஸோ இப்போ 1/n by n ஸ்கொயர். இப்போ LCM எடுத்தீங்கன்னா n-க்கு n ஸ்கொயர் இருக்கு. LCM என்ன? n ஸ்கொயர். மேல என்னால மல்டிப்ளை பண்ணும் n மைனஸ் n, இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா பிளஸ் 1. சரியா? அப்ப n மைனஸ் n என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் என்ன? 1/n ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஏன்னா யூனிட் எதுல இருக்குது? சென்டிமீட்டர்ல இருக்குது. ஸோ நம்ம இங்க போட்டது n VSD is equal to n-1 MSD. அப்போ 1 VSD is equal to n-1 by n MSD. That's okay. பட் நம்ம எல்லாத்தையும் எதுல எழுதணும்? சென்டிமீட்டர்ல எக்ஸ்பிரஸ் பண்ணணும். 1 MSD னா 1/n சென்டிமீட்டர். அப்போ 1 VSD னா எத்தனை சென்டிமீட்டர்? அப்போ n-1 by n MSD க்கு பதிலா என்ன? 1/n சென்டிமீட்டர். ஸோ n-1 by n ஸ்கொயர் சென்டிமீட்டர்.
ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா எம்எஸ்டி மைனஸ் விஎஸ்டியில் ரெண்டையுமே சென்டிமீட்டர்ல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். டவுட் இருந்தா திருப்பி கேளுங்க. அடுத்து போலாமா? டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே. ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. A student measure the diameter of a small steel ball using a screw gauge of least count 0.001 centimeter. ஸோ தெளிவாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் ஸ்க்ரூ காஜ் கொடுத்துருக்காங்க 0.001 சென்டிமீட்டர். இப்போ மெயின் ஸ்கேல் ரீடிங் இஸ் mm, அதையும் கொடுத்துட்டாங்க. இப்போ 0 ஆஃப் சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் கோஇன்சைட்ஸ் வித் 25 டிவிஷன்ஸ் அபோவ் ரெஃபரன்ஸ் லெவல். இப்போ இதுக்கு தான் என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு ஸ்கேல் எப்படி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன், எப்படி இருக்கும் இல்லையா? ஸோ இது மெயின் ஸ்கேல். இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 5 mm காமிக்குது. இது காமிக்குது 5 mm காமிக்குது. தென் இங்க வந்து நிக்குது ஸ்கேல், இப்படி நிக்குது, இந்த மாதிரி நிக்குது இல்லையா? இந்த 0 பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா எங்க வந்து காமிக்குதுன்னா 25 டிவிஷன் ரெஃபரன்ஸ் லெவலுக்கு மேல நிக்குது. ஸோ இதுதான் ரெஃபரன்ஸ் லெவல். ரெஃபரன்ஸ் லெவல் எங்க இருக்கும்? 0 இங்க இருக்கும். சரி, 0க்கு 25 டிவிஷன்ஸ் மேல நிக்குது. அப்போ எத்தனை டிவிஷன் மேட்ச் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 டிவிஷன்ஸ் மேட்ச் ஆகுது. சரியா? இஃப் ஸ்க்ரூ காஜ் ஹேஸ் 0 எரர் ஆஃப், இந்த 0 எரர்ங்கிற கான்செப்ட் நம்ம பின்னாடி வருவோம். இப்போ நமக்கு இப்படி இருக்கக்கூடிய ரெண்டு சிச்சுவேஷனுக்கு வாட் இஸ் தி ஃபைனல் ரீடிங் அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கிறது? அப்ப ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பாலோட டயமீட்டரை மெஷர் பண்றாங்க. ஸோ மெஷர் பண்ணும்போது அவன் இந்த மாதிரி லாக் பண்ணியிருப்பான், ரைட்டா? லாக் பண்ணி அந்த ஸ்க்ரூ இதில் பார்ப்பான். இதில் பார்த்தா கரெக்டாக என்ன இருக்குது? 50 mm அந்த ஸ்கேல் வந்து நிற்குது. ஸோ அந்த ஸ்கேல் வந்து பார்த்தோன்னா இப்படி வந்து நிற்கும், 5வது mm வந்து நிற்கும். ஸோ இங்கே எத்தனை ரீடிங் வந்து இருக்குதுன்னு பார்த்தோம்னா இங்கே கரெக்டாக இங்கே இருக்கக்கூடிய 0 வந்து பார்த்தீங்கன்னா 25 mm 25 டிவிஷனில் மேட்ச் ஆகுது. அப்போ ஃபைனல் ரீடிங் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? கண்ணை மூடிக்கிட்டு ஓகே மெயின் ஸ்கேலில் 5 mm, லீஸ்ட் கவுண்ட் 0.001 சென்டிமீட்டர். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? இதை சென்டிமீட்டருக்கு மாற்றிடுங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். 5 mm 0.5 சென்டிமீட்டர். 5 mm எத்தனை சென்டிமீட்டர்? 10 டிவைட் பண்ணீங்கன்னா 0.5 சென்டிமீட்டர். அப்போ 0.5 சென்டிமீட்டர் பிளஸ், ஓகே நான் ஃபார்முலா கூட எழுதிக்கிறேன், கேன் ரைட் லைக் திஸ். என்னப்பா? மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளவு பிளஸ் எவ்வளவு டிவிஷன்ஸ், ஒரு டிவிஷனுக்கான லீஸ்ட், ஒரு டிவிஷனுக்கு எவ்வளவு எம்எம்னு சொல்றதுக்கு பேர் தான் லீஸ்ட். அப்போ மெயின் ஸ்கேல் ரீடிங் 0.5 சென்டிமீட்டர் பிளஸ், ஓகே நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் எவ்வளவு? 25. ஓகே ஏன்னா 25 டிவிஷன்ஸ் எக்ஸ்ட்ரா மூவ் ஆயிருக்குது. ஒரு டிவிஷனுக்கு 0.001. அப்போ 0.5 பிளஸ் 0.025. சரியா? 0.25. அப்போ இதை ஆட் பண்ணீங்கன்னா என்னப்பா வரும்? 0. இது ரெண்டு ஆட் பண்ணா 525 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் என்ன?
அந்த ஸ்டீல் பாலோட டயாமீட்டர். ரைட்டா? சோ இது வரைக்கும் புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. தென் 0 எரர் என்னன்னு பார்ப்போம். இது வரைக்கும் புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. ஓகே. இப்ப இங்க பாருங்க. இஃப் இது நமக்கு இதோட ஆன்சர் கிடையாதுப்பா. ஏன்னா அதுக்கடுத்து ஒரு வார்த்தை குடுக்குறாங்க. இஃப் ஸ்க்ரூ காஜ் ஹாஸ் 0 எரர் ஆஃப் -0.004 சென்டிமீட்டர். இப்படி குடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீ வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ட உள்ள வைக்கிறீங்க அப்படிங்கும்போது, நீங்க ஒரு ஆப்ஜெக்ட்ட உள்ள வைக்கிறீங்க அப்படின்னா, அது வந்து 4 எம்எம்மா இருக்கிற வரைக்கும், ஐ மீன் 0.004 சென்டிமீட்டரா இருக்கிற வரைக்கும், அது என்ன பண்ணாது அப்படின்னா, ரீடிங்கே காமிக்காது. அத 0னே காமிக்கும். இத தாண்டும்போது தான் அது ரீடிங் காமிக்க ஆரம்பிக்கும். நான் சொல்றது புரியும்னு நெனைக்கிறேன். உதாரணத்துக்கு, இதுதான் நீங்க மெஷர் பண்ண வேண்டிய ஆப்ஜெக்ட்ன்னு வைங்களேன். இந்த ஆப்ஜெக்ட்டோட ஆக்சுவல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 சென்டிமீட்டர்ன்னு வச்சுக்கங்க. நீங்க ஒரு ஸ்கேல கொண்டு வந்து வைக்கிறீங்க. இங்க ஒரு ஸ்கேல வைக்கிறீங்க. உங்க ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஸ்கேல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ண உடனேயே சரியா? அது என்ன இருக்குது? 0 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்க வேண்டிய 0வ 1, 2, 3, 4 4த் பிளேஸ்ல இந்த இடத்துல தான் உங்க 0 இருக்குதுன்னு வைங்க. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க இப்ப இப்ப இங்க இருக்கக்கூடிய எரர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த இடத்துல இருக்க வேண்டிய 0 4 எம்எம் தள்ளி இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க மெஷர் பண்ணும்போது 10 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்? 9.6 சென்டிமீட்டர்ன்னு காமிக்கும். உங்களோட 0 தள்ளி போயிருந்துச்சு அப்படின்னா. அப்ப 0 வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இருக்க வேண்டிய இடத்த விட தாண்டி முன்னாடியே இருந்துச்சு அப்படின்னா, முன்னாடி இல்ல தாண்டி இருந்துச்சு அப்படின்னா, ஆக்சுவலா இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம தாண்டி இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு பேரு நெகட்டிவ் எரர்ன்னு பேரு. நெகட்டிவ் எரர் இருக்குதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்க ரீடிங் வந்து ஆக்சுவல் ரீடிங்க விட கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ யூசுவலா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ரீடிங் எரர் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஃபைனல் ரீடிங் மைனஸ் எரர் போடணும்ப்பா. ஃபைனல் ரீடிங் மைனஸ் எரர். இதுதான் லாஜிக்கல் வே. ஸோ ஃபைனல் ரீடிங் எவ்வளவு? 0.525 சென்டிமீட்டர் மைனஸ் எரர் எவ்வளவு? -0.004. ஏன் எரர் நெகட்டிவ்ல குடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? எரர் நெகட்டிவ்ல குடுத்துருக்காங்கன்னா, உங்க உங்க ஸ்க்ரூ காஜ் வந்து ஆக்சுவலா காமிக்கிற லென்த்த விட இவ்வளோ லென்த் கம்மியா தான் காமிக்கும்னு அர்த்தம். ஸோ எரர் வந்து பார்த்தோம்னா, நெகட்டிவ்ல இருக்குதுன்னா, ஆக்சுவல் லென்த்த விட அது கொஞ்சம் கம்மியா தான் காமிக்குது. இவ்வளவு தூரம் கம்மியா காமிக்குது அப்படிங்கிறத அவன் சொல்ல வரான். சரி, அப்ப என்ன வரும்? 0.525 இந்த மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிரும். அப்போ எவ்வளோ கம்மியா காமிக்குது? இவ்வளோ கம்மியா காமிக்குதா? அப்ப அத ஆட் பண்ணிருங்க. ஸோ 0.529 சென்டிமீட்டர். தட்ஸ் த ஆன்சர். ஸோ நெகட்டிவ் எரரா இருந்துச்சுன்னா, அந்த எரர நீங்க ஆட் பண்ணணும். பாசிட்டிவ் எரர்னா அத என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். பாசிட்டிவ் எரர்னா என்ன அர்த்தம்? ஒரிஜினலா ஒரு வேல்யூ இருக்கும். இப்ப 10 சென்டிமீட்டர் இருக்குது. சரியா? 10 சென்டிமீட்டர் இருக்குது. இப்ப இங்க 0வே இல்ல. இங்க 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 எடுத்தோனே 1 இருக்குதுன்னு வைங்க. இங்க எடுத்தோனே 1 இருக்குது. 0ங்கிற ரீடிங்கே இல்ல. 0வோட இடத்துல 1 இருக்குதுன்னு வைங்க. 1 சென்டிமீட்டருக்கு எரர் இருக்குதுன்னா, 10 சென்டிமீட்டர் காமிக்க வேண்டிய லென்த்த 11 சென்டிமீட்டர்ன்னு காமிக்கும் இந்த ஸ்கேல். நீங்க வச்சிருக்க ஸ்கேல்ல 0 இருக்க வேண்டிய இடத்துல 1ன்னு இருந்துச்சுன்னா, அது பாசிட்டிவ் எரர். பாசிட்டிவ் எரர் என்ன பண்ணும்? வேல்யூவ கூட்டி காமிக்கும். வேல்யூவ கூட்டி காமிச்சதுன்னா, அந்த எரர நீங்க சப்ட்ராக்ட் பண்ணணும். வேல்யூவ இன்கிரீஸ் பண்ணி காமிக்கும். சோ தட் யூ ஹேவ் டூ சப்ட்ராக்ட் தி வேல்யூ. நெகட்டிவ் எரர்னா வேல்யூவ கம்மி பண்ணி காமிக்குது. சோ தட் யூ ஹேவ் டூ இன்கிரீஸ் தி எரர். யூ ஹேவ் டூ ஆட் தி எரர். சோ நெகட்டிவ் எரர்னா அந்த எரர ஆட் பண்ணணும். பாசிட்டிவ் எரர்னா அந்த எரர என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். பாயிண்ட் 1. இந்த எரரையே இப்படி டைரக்ட்டா எரர்ன்னு வெளிப்படையா குடுக்காம, இந்த எரர என்ன குடுப்பாங்க அப்படின்னா, டிவிஷன்ஸா குடுத்துருவாங்க. எரர டிவிஷன்ஸா குடுத்துருவாங்க. டிவிஷனா குடுத்தா என்ன பண்ணணும்? ஒரு டிவிஷனுக்கு எவ்வளவு? ஒரு லீஸ்ட் கவுண்ட். 10 டிவிஷன்னா 10 இன்டு லீஸ்ட் கவுண்ட். 50 டிவிஷன்னா 50 இன்டு லீஸ்ட் கவுண்ட். தட்ஸ் ஹவ் வி ஹேவ் டூ டூ. புரியுதா? இஸ் தட் கிளியர்? டவுட் இருந்தா கேளுங்க. அதர்வைஸ் வி வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் சம்.
யாருக்காச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. கொஸ்டின் புரியலன்னா திருப்பி மெசேஜ் பண்றேன். திருப்பி திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். குயிக்கா கேளுங்க. டவுட் இல்லைன்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஐ வாண்ட் ஆல் யூ டு ரிப்ளை. ஓகே. அடுத்து போலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போறது எரர் இன் மெஷர்மென்ட். ஒரு மெஷர்மென்ட்ல எரர் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நார்மல். ஏன்னா, உங்களால எரர் இல்லாம ஒரு மெஷர்மென்ட்ட பண்ணவே முடியாது. அக்யூரசி அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ற இடத்த பொறுத்து மாறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வைரஸோட அல்லது ஒரு பாக்டீரியாவோட சைஸ மெஷர் பண்ணணும் அப்படின்னா, அங்க எனக்கு பெர்ஃபெக்ட்டா மெஷர் பண்ணணும். நான் அங்க போயிட்டு நார்மல் ஸ்கேல தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ண முடியாது, ஒரு வைரஸோட லென்த்த மெஷர் பண்ண முடியாது. இல்லையா? பிகாஸ் நார்மல் ஸ்கேல்ல லெவல்ல தான் அக்யூரசி இருக்கும். பட் ஒரு வைரஸ் வந்து நானோமீட்டர் சைஸ்ல இருக்கும். மைக்ரோமீட்டர் சைஸ்ல இருக்கும். அதுக்கு பெரிய பெரிய எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அதோட சைஸ நம்மளால அக்யூரேட்டா பார்க்க முடியும். அப்போ நம்ம வச்சிருக்கக்கூடிய ஸ்கேல் லெவல்ல இருக்கக்கூடிய அக்யூரசி. வெர்னியர் கேலிபர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல மேபி 0.1 0.2 அக்யூரசி நீங்க போகலாம். ஸோ அக்யூரசி அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கேல பொறுத்து மாறுபடும். ரைட்டா? அப்போ எல்லா மெஷர்மென்ட்லயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சம் சார்ட் ஆஃப் காம்ப்ரமைசேஷன் இருக்கும். அந்த காம்ப்ரமைசேஷன தான் நம்ம என்ன சொல்றோம்? எரர்ன்னு சொல்றோம். ஸோ எரர் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன? ஆக்சுவல் வேல்யூக்கும், ட்ரூ வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ ட்ரூ வேல்யூ மைனஸ் ஆக்சுவல் வேல்யூ. ஓகேயா? இதோட மாடல்ஸ் போட்டுக்கிறேன். ஏன்னா, ஒண்ணு ஜாஸ்தியா இருக்கலாம், ஒண்ணு கம்மியா இருக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட்டோட லென்த் வந்து 5 சென்டிமீட்டர். இதுதான் அதோட ட்ரூ வேல்யூ. பட் நீங்க மெஷர் பண்ணி 5.1ன்னு எழுதுறீங்க அப்படின்னா, அது ஆக்சுவல் வேல்யூ. சரியா? சாரி மெஷர்ட் வேல்யூ. ட்ரூ மாத்தி எழுதிட்டேன். மெஷர்ட் வேல்யூ. சரியா? ஸோ 5.1ன்னு எழுதுறீங்கன்னா, அதுக்கு பேர் என்ன பேரு? மெஷர்ட் வேல்யூ. அப்போ எரர் எவ்வளவுப்பா அப்படின்னா, ஓகே ஒரிஜினலா இருக்க வேண்டியது 5. பட் 5க்கு பதிலா 5.1ன்னு இருக்குது. அப்போ 0.1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எரர். 0.1 சென்டிமீட்டர்ங்கிறது என்ன? எரர். அப்ப இந்த எரர் எதனால வரலாம்? எரர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமன் நோட் பண்ணும்போது ஹியூமனுக்கு மெஷர் பண்ண தெரியலன்னா அதனால வரலாம். ஸ்கேல் தப்பா இருந்துச்சுன்னா வரலாம்.
ரைட்டா? மெஷர் பண்ணும்போது என்வைரன்மென்ட்ல ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் ஆகி அது மூலமா மெஷர்மென்ட்ல தப்பு வரலாம். ஸோ ஒரு மெஷர்மென்ட்ல தப்பு வர்றதுக்கு, ஒரு எரர் நடக்கிறதுக்கு 2 டைப் ஆஃப் ரீசன் இருக்குது. ஒண்ணு சிஸ்டமேட்டிக் ரீசன், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் எரர். சிஸ்டமேட்டிக் எரர் அப்டின்னா என்னன்னா, அந்த எரர் வர்றதுக்கான காரணத்த நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அந்த கண்டுபிடிச்சு அந்த காரணத்த எலிமினேட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் மெஷர் பண்றான். அவன் யூஸ் பண்ற ஸ்கேல் தப்பா இருக்குது. ஸோ ஸ்கேல்ல மிஸ்டேக் இருக்குது அப்டின்னா, நம்ம அந்த எரர ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே ஸ்கேல் தப்பா இருக்குது. போய் நல்ல ஸ்கேல் யூஸ் பண்ணு. ஒருத்தனுக்கு மெஷர் பண்ண தெரியல அப்டின்னா, அவனுக்கு நம்ம மெஷர் பண்ண சொல்லிக் குடுத்து ஒழுங்கா மெஷர் பண்ணுன்னு சொல்லலாம். ரைட்டா? ஸோ என்ன மாதிரியான ஒரு எரர் வர்றதுக்கான காரணத்த நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சு, அந்த காரணத்த நம்மளால ரிமூவ் பண்ண முடிஞ்சதுன்னா, அதுக்கு பேரு சிஸ்டமேட்டிக் எரர். ஒரு சில நேரங்கள்ல இப்ப நீங்க மெஷர் பண்றீங்க. அந்த ஸ்கேலோட லென்த்த மெஷர் பண்றீங்க. 5 சென்டிமீட்டர் தான். நீங்க கரெக்ட்டா ஸ்கேல வைக்கிறீங்க. நீங்க கரெக்ட்டா பொசிஷன் பண்றீங்க. 5ன்னு எழுதுறதுக்கு பதிலா தெரியாம 5.1ன்னு எழுதிட்டீங்க. இல்ல நீங்க ஸ்கேல வைக்கும்போது 5 தான் இருக்குது. திடீர்னு அந்த இடத்துல பெஞ்ச் ஆடி 5.1ன்னு மாறி இருக்கு. ஏதோ ஒரு சம் ஷேட் ஆஃப் வைப்ரேஷன் நடந்து மாறி இருக்கு. ஒரு சில எரர் நடக்கிறதுக்கு காரணமே உங்களுக்கு தெரியாது. அந்த எரர் எப்படி வேணாலும் நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாரி எரருக்கு என்ன பேருன்னா, ரேண்டம் எரர்ன்னு பேரு. சரியா? ஸோ அப்போ இந்த எரர வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லெட்ஸ் கால் இட் அஸ் இந்த ட்ரூ வேல்யூக்கு வந்து பார்த்தோம்னா, A0ன்னு வச்சுக்குவோம். இத Aன்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த A0 மைனஸ் A தான் என்னன்னா எரர் தட் இஸ் டெல்டா A. சரியா? சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களுக்கு ட்ரூ வேல்யூவே தெரியாது. மெஷர்ட் வேல்யூ மட்டும் குடுத்திருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு A1 ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட்டோட லென்த்த வந்து பார்த்தா அதுக்கு ட்ரூ வேல்யூவே தெரியல. சரியா? ட்ரூ வேல்யூவே தெரியல அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 5, 6 வாட்டி மெஷர் பண்ணுங்க. A1 ஃபர்ஸ்ட் வாட்டி மெஷர் பண்ணா A1, செகண்ட் வாட்டி மெஷர் பண்ணா A2, 3 வாட்டி மெஷர் பண்ணும்போது A3. இப்படி 5 டைம்ஸ் ஒரே விஷயத்த மெஷர் பண்றீங்க. மெஷர் பண்ணும்போது இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் மெஷர் பண்ணும்போது 5.1ன்னு வருது. செகண்ட் டைம் மெஷர் பண்ணும்போது 5.12ன்னு வருது. 3 டைம்ல 5.09ன்னு வருது. 4த் டைம்ல 5.14ன்னு வருது. 5த் டைம்ல 5.08ன்னு வருது. அப்போ ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, அது 5.1 தான். பட் கொஞ்சம் அக்யூரேட்டா மெஷர் பண்ணும்போது இந்த மாரி பிரச்சனைகள் வருது. இந்த மாரி அக்யூரசில காம்ப்ரமைசேஷன் நடக்குது. நார்மல் ஸ்கேல்ல மெஷர் பண்ணா 5.1 ஓகே. பட் வெர்னியர் ஸ்கேல வச்சு மெஷர் பண்ணும்போது ஒரு வாட்டி கரெக்ட்டா 5.10 வந்துருது. இன்னொரு வாட்டி பார்த்தா 5.12 வருது. இன்னொரு வாட்டி பார்த்தா 5.09 வருது. ஸோ வி டோன்ட் நோ வை திஸ் இந்த எக்ஸ்ட்ரால இருக்கக்கூடிய வேரியேஷன் எதனால வருதுன்னு எனக்கு தெரியல. இப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ட்ரூ வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன் அப்டின்னா, மீன் வேல்யூ கண்டுபிடிச்சுட்டு போயிடுறேன். ஆவரேஜா பண்ணிருவேன். ஆவரேஜ் தான் நம்ம என்ன அர்த்தம் ட்ரூ வேல்யூ. அப்ப A1 பிளஸ் A2 பிளஸ் A3 பிளஸ் A4 பிளஸ் A5 டிவைடட் பை 5. ஆவரேஜ் பண்ணிட்டீங்களா? இதுதான் உங்களோட ட்ரூ வேல்யூ. AMன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ணுங்க அப்டின்னா, ஒவ்வொரு வேல்யூவும் ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ எவ்வளவு தூரம் டிவியேட் ஆகுது. ஸோ ஒரிஜினல் மீன் வேல்யூல இருந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ எவ்வளவு தூரம் டிவியேட் ஆகுது. அதுக்கு மாடுலஸ். ஏன் மாடுலஸ் போட சொல்றேன்னா, நெகட்டிவ் வரக்கூடாது. ஸோ எரர் எப்பவுமே ஆல்வேஸ் பாசிட்டிவா தான் இருக்கணும். அடுத்து டெல்டா A2. அது என்ன? AM மைனஸ் A2. இதே மாரி அப் டூ என்ன பண்ணுங்க? டெல்டா A5 வரைக்கும் கண்டுபிடிங்க. டெல்டா A5 வரைக்கும் கண்டுபிடிங்க. தென் இந்த டெல்டாக்கெல்லாம் என்ன பண்ணுங்க அப்டின்னா, ஒரு மீன் பாருங்க. டெல்டா A மீன். எப்படி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எரர் என்ன? செகண்ட் எரர் என்ன? அப்படியே எக்ஸெட்ரா 5த் எரர் என்ன? பை டோட்டல் பை. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிரும்? ஓகே. நான் மெஷர் பண்ண ஆப்ஜெக்ட்டோட ஆவரேஜ் லென்த் வந்து இல்ல ஆவரேஜ் வேல்யூ மெஷர்ட் வேல்யூ இது. அதுல வரக்கூடிய எரர் வந்து பார்த்தோம்னா இவ்வளவு. இந்த எரர் மேபி கூட இருக்கலாம் அல்லது குறைய இருக்கலாம். டெல்டா ஏ மீன். ஸோ இன் ஜெனரலா அப்போ ஒரு மெஷர்ட் வேல்யூவ நம்ம எப்படி எழுதுவோம் அப்டின்னா, அதோட வேல்யூ என்ன? பிளஸ் அதுல இவ்வளவு எரர் இருக்கலாம்ப்பா. இவ்வளவு எரர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். ஸோ இந்த எரர் தான் என்ன? டெல்டா ஏ. இந்த எரர ரெப்ரசன்ட் பண்ணும்போது நம்ம 2 டெர்ம் யூஸ் பண்ணுவோம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ் எரர். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பெர்சன்டேஜ் எரர். 2மே ஒரே அர்த்தம் தான். பட் பெர்சன்டேஜ் எரர்னா 100க்கு சொல்றது. ரிலேட்டிவ் எரர்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரலா நம்பரா சொல்றது. இப்ப எதுக்கு அப்டின்னா, இப்ப நான் உங்ககிட்ட 2 கொஸ்டின் கேட்கிறேன். எனக்கு ஆன்ஸர் பண்ணுங்க. கேள்விய நல்லா புரிஞ்சுகிட்டு ஆன்ஸர் பண்ணுங்க. ஸோ கொஸ்டின் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பேனாவோட லென்த்த மெஷர் பண்ணணும்ப்பா. ஒரு பேனா இருக்கு. இந்த பேனாவோட லென்த்த மெஷர் பண்ணணும்.
இந்த பேனாவோட ட்ரூ வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 10 சென்டிமீட்டர். நீங்க மெஷர் பண்ணி என்ன எழுதுறீங்க அப்படின்னா, உங்களோட மெஷர்ட் வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா 15 சென்டிமீட்டர்னு எழுதுறீங்க. 15 சென்டிமீட்டர்னு எழுதுறீங்க. சோ யூ மேட் எ எரர். இங்க ஒரு எரர் பண்ணியிருக்கீங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள். கேஸ் 2 இது கேஸ் 1 பா. கேஸ் 2 பாருங்க. கேஸ் 2 என்னன்னா, ஏங்கிற லொகேஷனுக்கும் பிங்கிற லொகேஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும். ஏங்கிற லொகேஷனுக்கும் பிங்கிற லொகேஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். உதாரணத்துக்கு ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய 2 ஏரியாவை எடுத்துக்கோங்க. அந்த 2 ஏரியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும். இப்போ ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குதுன்னு வைங்க. ஸோ ட்ரூ வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் எக்ஸாக்டா இருக்குது. ஸோ 3000 மீட்டர். சரியா? இப்போ நீங்க சரியா? நீங்க இத வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா, மெஷர் பண்ணி எழுதும்போது சரியா? ஆக்சுவல் வேல்யூவ மெஷர் பண்ணி எழுதும்போது 3050 மீட்டர்ன்னு எழுதியிருக்கீங்க. 3000 மீட்டர நீங்க என்ன பண்ணிடுறீங்க? 3050 மீட்டர்ன்னு எழுதிடுறீங்க. இப்போ இதுல முதல்ல பண்ணது பெரிய தப்பா? 2வது பண்ணது பெரிய தப்பா? எதுல தப்பு 2வது அது பெருசு? பண்றது பெரிய தப்பு சார். 2வது பண்ணது தான் பெரிய தப்பா? சோ நான் கேட்டது கேள்விய நான் திருப்பி கேட்கிறேன். 2லயுமே எரர் இருக்குது. வி நோ தட் இல்லையா? ஏன்னா ட்ரூ வேல்யூ வேற, மெஷர்ட் வேல்யூ வேற. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, எது தப்பு? இந்த இதுல எது பெரிய தப்பு? சார் 2மே தப்பு தான் சார். 2மே தப்பு தான். ஆனா எது பெரிய நம்மளுக்கு தப்பு? வந்து ஒரு பெண்ணுடைய சைஸ் வந்து நம்மளுக்கு டிஃபர் ஆகலாம்ல சார். ஆனா கிலோமீட்டர் அப்படின்னும் போது நம்மளுக்கு அது தெரியும் 1000 மீட்டர் தான் அப்படின்னும் போது. அப்ப 3 கிலோமீட்டர் அங்க இருக்குன்னா அது கன்ஃபார்மா 3 மீட்டரா தானே சார் இருக்கும். அது எப்படி 350 இல்லப்பா. இல்ல, மீட்டர் இல்ல, இல்ல. 3000? ஓகே, ஓகே. நீங்க இல்ல, இல்ல. அது ஓவர் அது தாட் ப்ராசஸ் இது. இது ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேனா உங்ககிட்ட குடுத்துட்டேன். ஒரு ஸ்கேலே உங்ககிட்ட குடுத்துட்டேன். சரியா? நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மெஷர் பண்றீங்க. நான் குடுக்குற பேனாவோட லென்த் 10 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர். நீங்க மெஷர் பண்றீங்க. மெஷர் பண்ணும்போது 10 தான் வரணும். நீங்க மெஷர் பண்ணும்போது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, நீங்க தப்பா பார்த்து 15ன்னு எழுதிட்டீங்க. ஓகே. கேஸ் 1. கேஸ் 2. 2 சிட்டிக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ மெஷர் பண்ணணும். நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பெரிய லாங் டேப் எடுத்துக்கிறீங்க. அல்லது வாட்டெவர் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் எடுத்துக்கிறீங்க. இந்த சிட்டில ஒரு பாயிண்ட்ட புடிச்சுக்கிட்டு, அந்த பாயிண்ட்ல இருந்து அடுத்த பாயிண்ட் வரைக்கும் ஆக்சுவலா மெஷர் பண்றீங்க. சோ மெஷர் பண்ணா 3 கிலோமீட்டர் வருது. ஆனா நீங்க மெஷர் பண்ணும்போது என்ன பண்றீங்க அப்டின்னா, அத 3000 மீட்டர 3050 மீட்டர்ன்னு ரிஜிஸ்டர் பண்ணிடுறீங்க. நவ் இதுல எது பெரிய மிஸ்டேக்? எஸ். ஐ நீட் ஜஸ்டிஃபிகேஷன். கேஸ் 1னா கேஸ் 1க்கு ஜஸ்டிஃபிகேஷன் வேணும். மைக் ஆன் பண்ணி சொல்லுங்கப்பா. எஸ் சொல்லுங்க. கேஸ் 1னா கேஸ் 2வா? கேஸ் 1னா ஏன்? கேஸ் 2னா ஏன்? டெக்ஸ்ட் பண்ண வேண்டாம். மைக் ஆன் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் பேசுங்க. சார் கேஸ் 1 சார். அதான் எதனால? சார் இப்போ 3000 மீட்டர்னு பார்க்க சொல்ல அந்த ஆப்ஜெக்ட் அதோட டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்க சொல்ல நம்ம 50 மீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக தெரியாது. ஸோ இப்போ நம்ம கேஸ் 1ல பார்த்தோம்னா ஒரு 10 சென்டிமீட்டர் பெண்ணோட லென்த் நம்ம 15 சென்டிமீட்டர் பார்க்க சொல்ல அந்த அந்த மெஷர்மெண்ட்ல அது ரொம்ப அதிகம். ஆஹா. அப்போ 50 கரெக்ட். எக்ஸாக்ட்டா. அதான் ஆன்சர். என்ன? கேஸ் 1ல தான் தப்பு. பெரிய தப்பு. எரர் பார்த்தோம்னா, இங்க எரர் எவ்வளவு? ஜஸ்ட் 5 சென்டிமீட்டர். 5 சென்டிமீட்டர். இங்க எரர் எவ்வளவு?
50 மீட்டர். இன்னும் சொல்ல சென்டிமீட்டர் எழுதுறீங்கன்னா 5000 சென்டிமீட்டர். அப்போ வெறும் எரர் மட்டும் பார்த்தா இதுதான் பெரிய எரர் மாதிரி தெரியும். பட் உண்மையிலேயே வந்து பார்த்தோம்னா மிஸ்டேக்ன்னு பார்த்தோம்னா இங்க எது சிக்னிஃபிகண்டான எரர்? இதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை. 10 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய லென்த்தை 5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவா நீங்க சொல்றீங்க அப்படின்னா அது வந்து மிஸ்டேக் கூட கிடையாது. அது கிரைம் இல்லையா? அது குற்றம் ஆக்சுவலா பிசிக்ஸ்ல. எஸ் சார். 10 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு பேனாவை 15ன்னு எழுதுறது வந்து பார்த்தோம்னா அது வந்து கண்ணு தெரியாம தான் அப்படி எழுத முடியும். ஆனா 3000 மீட்டர் நீங்க லென்த்தை மெஷர் பண்ணும்போது 50 மீட்டர் எரர் வர்றதுங்கிறது ரொம்ப நார்மல். ஏன்னா அவ்வளவு பெரிய லென்த்தை நீங்க வந்து மெஷர் பண்றீங்க அப்படின்னா மெஷர் பண்ணும்போது டிஃபிகல்டிஸ் இருக்கும். ரெண்டாவது ஒருத்தன் கேக்குறாங்க, உங்ககிட்ட ஒரு ஆள் வந்து கேக்குறாரு, இப்ப இந்த ஊருக்கு எவ்வளவு தூரம்னு கேக்குறாரு. நீங்க 3 கிலோமீட்டர்னு சொல்றீங்க. ஆக்சுவலா அது 3.1 கிலோமீட்டர் இருக்குது. நீங்க ஒரு 100 மீட்டர் கம்மியா சொல்லிட்டீங்க. அவர் என்ன சண்டைக்கு வரப்போறாரு? ஓகே 3 கிலோமீட்டர் அப்ராக்ஸிமேட்டா ஓகே தான். ஏன்னா 2 ஊருக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படின்னு வரும்போது 50 மீட்டர்ங்கிறது டசன்ட் மேட்டர். ரைட்டா? 50 மீட்டர் டசன்ட் மேட்டர். அப்போ எரர் அப்படிங்கிறத விட நமக்கு அந்த எரர் எங்க நடக்குதுங்கிறது மேட்டர். சோ அப்போ வெறும் எரரை சொல்றதுனால எனக்கு பெரிய இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. எரர் வெறும் டெல்டா ஏ சொல்றதுனால எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. 5 சென்டிமீட்டர் எரர் பண்ணிருக்கியா? எத்தனையை மெஷர் பண்ணும்போது இந்த எரர் பண்ணிருக்காரு. ஓகே நான் 10 சென்டிமீட்டர் மெஷர் பண்ற இடத்துல நான் 5 சென்டிமீட்டர் எரர் பண்ணிருக்கேன். அதாவது இவ்வளவு வேல்யூவை மெஷர் பண்ணும்போது இவ்வளவு எரர் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றது தான் ரிலேட்டிவ் எரர். கம்பேர் பண்ணி சொல்றது. சரியா? அதவே பெர்சன்டேஜ்ல சொல்றதுன்னா இன்டு 100ல சொல்லணும். இப்ப நம்ம அந்த லாஜிக் படி பாத்தீங்கன்னு வைங்களேன், இங்க எரர் எவ்வளவு தெரியுமா? இங்க ரிலேட்டிவ் எரர் பெர்சன்டேஜ் எரரே பாருங்க. அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் எரர்? 10 மெஷர் பண்ற இடத்துல நீங்க 5 மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ இன்டு 100 போட்டீங்கன்னா இட் இஸ் 50%. உங்களோட எரர் பெர்சன்டேஜ் எவ்வளவு? 50%. அதுவே இங்க பாத்தீங்க அப்படின்னா 3000 மெஷர் பண்ற இடத்துல 50 மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. ரெண்டுமே மீட்டர்ல தான் இருக்குது. சோ நோ ப்ராப்ளம். இன்டு 100. அப்ப கேன்சல் பண்ணா 0 0 0 0 கேன்சல் ஆயிரும். இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆயிரும். 5/3 என்னப்பா? 1.33%. யோசிச்சு பாருங்க 50% எங்க இருக்குது? 1.33% எங்க இருக்குது? சரி 1.66. 1.66. 50% எரர் எவ்வளவு பெருசு? 1.66%னா ஆல்மோஸ்ட் பெர்சன்டேஜ். அது எரர் கன்சிடரேஷனே கிடையாது. கரெக்ட்டா? அப்போ எரரை விட ரிலேட்டிவ் எரரும் பெர்சன்டேஜ் எரரும் சரியா ஆட் மோர் மீனிங் டு தி கிவன் சிச்சுவேஷன். சரியா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது? ரொம்ப மீனிங்ஃபுல்லான விஷயமா இருக்குது. ஒரு பெர்சன்டேஜ் எரர்னு சொல்லும்போது அங்க எரர் எவ்வளவு தூரம் நடந்திருக்குது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். வெறும் எரர்னு சொல்லும்போது அதை நம்மளால கிளியரா நம்ம என்ன பண்ண முடியாது? ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அன்லெஸ் அதர்வைஸ் ட்ரூ வேல்யூ கொடுக்காத வரைக்கும். இஸ் தட் கிளியர்? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? நோ சார். ஓகே. சோ அடுத்து சோ ரொம்ப முக்கியமான கான்செப்ட். யாருக்காச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்குங்க. இது வரைக்கும் புரியலனா கூட பரவாயில்ல. இப்போ இந்த விஷயம் கரெக்டா புரியணும். எரர் ப்ரொபகேஷன். எரர் ப்ரொபகேஷன். எரர் ப்ரொபகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படிங்கும்போது ஒரு இடத்துல 2 விஷயத்தை மெஷர் பண்றீங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடி இருக்குது. சரியா? இது ஏங்கிற பிளேஸ்ல இருந்து பிங்கிற பிளேஸ்க்கு மூவ் ஆகுது. சரியா? நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாடியோட ஸ்பீட கண்டுபிடிக்கணும். யூ வாண்ட் டு ஃபைண்ட் ஸ்பீட். ஸ்பீட கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய வழி என்ன? ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும். எதை மெஷர் பண்ணுவீங்க? டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுவீங்க. ஸோ நம்ம பேசிட்டு இருந்த எரர் எல்லாமே சென்டிமீட்டர்லயே வருது. லென்த்லயே எரர் வர்றதை நம்ம பார்த்தோம். பட் எரர் அப்படிங்கிறது லென்த்ல மட்டும்தான் வரும்னு கிடையாது. எரர் லென்த்ல வரும், மாஸ்ல வரும், டைம்ல வரும். எல்லா மெஷரிங்லயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? எரர் வரும். இப்போ நீங்க இங்க இருந்து இங்க வரைக்கும் மெஷர் பண்றீங்க. டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர். இந்த 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல எரர் வந்து பார்த்தோம்னா 0.1 மீட்டர்னு வச்சுக்கோங்க. எரர் எவ்வளவு? 0.1 மீட்டர். ஸோ ஏ டு பி 10 மீட்டர் டிஸ்டன்ஸ். எரர் எவ்வளவு இருக்கலாம்? பிளஸ் ஆர் மைனஸ் 0.1 இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மெஷர் பண்றது இவ்வளவு தூரம் அக்யூரசி. அதுல
கூட முன்ன பின்ன என்ன இருக்கும் 0.1 மீட்டர் முன்னையோ பின்னையோ இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். உங்க என்னால அக்யூரேட்டா சொல்ல முடியாது. பிளஸ் ஆர் மைனஸ் இவ்வளவு அக்யூரசி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்போ லென்த் அப்படிங்கிறது ஐ மீன் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது லெட்ஸ் சே எஸ்ன்னு வச்சுக்கலாம். அது 10 மீட்டர். எஸ்ல இருக்கக்கூடிய எரர் எவ்வளவுனா 0.1 மீட்டர். ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? டிஸ்டன்ஸ் பை டைம் இல்லையா? டைம் நான் மெஷர் பண்ணி பார்க்கலாம். டைம் மெஷர் பண்ணி பார்த்தா கரெக்டா ஒரு 10 செகண்ட்ஸ் வரும். பட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டான்னு கேட்டா 10 செகண்ட்ஸ் நம்ம என்ன கிளாக்லயா மெஷர் பண்ணுவோம்? ஒரு ஸ்டாப் வாட்ச்ல போட்டு மெஷர் பண்ணோம்னா அதுலயே என்ன இருக்கும்? முன்ன பின்ன அக்யூரசி இருக்கும். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் 0.01 செகண்ட் அக்யூரசின்னு நான் சொல்றேன். அப்ப என்ன அர்த்தம்? டி வந்து 10 செகண்ட். டைம் மெஷர் பண்ணும்போது இவ்வளவு தூரம் எரர் வரும். 0.01. இப்போ கேள்வி என்னன்னா ஸ்பீட் எப்படிப்பா கண்டுபிடிப்ப? ஸ்பீடை தான் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. எப்படி கண்டுபிடிச்சிடலாம்? இப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 10. டைம் எவ்வளவு? 10 செகண்ட். டைமும் 10 செகண்ட் இல்லையா? அப்ப எவ்வளவுப்பா ஸ்பீடு? 1 மீட்டர் பெர் செகண்ட். ஈஸி. டிஸ்டன்ஸ் பை டைம். பட் ஸ்பீடு தட் இஸ் v ன்னு வச்சிருக்கேன் இல்லையா? பட் எரர் இன் ஸ்பீடு எப்படி கண்டுபிடிக்கிறது? ரெண்டு எரரையும் டிவைட் பண்ணுவீங்களா? ரெண்டு எரரையும் மல்டிப்ளை பண்ணுவீங்களா? இப்போ அதுதான் கேள்வி. ரெண்டு எரரையும் டிவைடோ மல்டிப்ளையோ பண்ணா will it be meaningful? பாருங்க நம்ம லாஜிக் படி ரெண்டு எரரையும் டிவைடே பண்றோம்னு வைங்களேன். 0.1 அங்க மீட்டர்ல இருக்குது, இங்க 0.01 இப்படி இருக்குது. எரர் இன் ஸ்பீட்னா என்ன பண்றது? இப்படி வருமா? 0.1 by 0.01னா இட் இஸ் 10 இல்லையா? 10 எரர் 1 மீட்டர் பெர் செகண்ட் தான் ஸ்பீடே வருது. அதுல எரர் 10 வருமா? நோ, ராங் இல்லையா? எஸ் சார். ஸ்பீடையும் டைமையும் டிஸ்டன்ஸ் டிவைட் பண்ணிக்கலாம். அது ஈஸி. நமக்கு தெரியும், ஃபார்முலா தெரியும். பட் எரர் இருக்குதுன்னா ரெண்டு எரரையும் நீங்க எப்படி டிவைட் பண்ணுவீங்க? அப்ப எரரை வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்றதுக்கு என்ன வழி இருக்குது? அதுக்கு தான் இந்த டாபிக் எரர் ப்ரொபகேஷன். ஒரு 2 டிஃபரண்ட் பிசிக்கல் குவான்டிட்டியை நீங்க மெஷர் பண்றீங்க. 2 பிசிக்கல் குவான்டிட்டிலையும் 2 விதமான எரர் வருது. ஓகேயா? அந்த 2 பிசிக்கல் குவான்டிட்டியை வச்சுக்கிட்டு இன்னொரு பிசிக்கல் குவான்டிட்டி உள்ள வரான். இப்ப ஸ்பீடுங்கிறது டிஸ்டன்ஸ்ங்கிறது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி, டைம்ங்கிறது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி. இவங்க 2 பேரையும் அடிப்படையா வச்சுக்கிட்டு இன்னொருத்த வரான். அவன் யாரு? வெலாசிட்டி. ஸ்பீட்ல ஒரு எரர், டிஸ்டன்ஸ்ல ஒரு எரர் இருக்குது, டைம்ல ஒரு எரர் இருக்குது. அப்ப வெலாசிட்டில என்ன எரர் இருக்கும்? சோ we cannot easily divide, ரைட்டா? ரொம்ப சிம்பிளா நம்ம என்ன பண்ண முடியாது? அதை டிவைட் பண்ண முடியாது. டிவைட் பண்ணீங்கன்னா எரர் எங்கேயோ போய் நிக்கும். இன்னொரு கேஸ் எடுத்துக்கங்களேன். இப்படி எடுத்துக்கங்க. இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்பீடை மெஷர் பண்ணிட்டேன்ப்பா. ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா 1 மீட்டர் பெர் செகண்ட். ஸ்பீட்ல இருக்கக்கூடிய எரர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடை நான் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு மெஷர் பண்ணி ஸ்பீட்ல இருக்கக்கூடிய எரர் வந்து பாத்தீங்கன்னா 0.1 மீட்டர் பெர் செகண்ட் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். எனக்கு ஸ்பீட் தெரியுது. எனக்கு என்ன தெரியுது? ஸ்பீட் தெரியுது. டைமும் தெரியுது. டைம் எவ்வளோப்பா? 10 செகண்ட். டைம்ல இருக்கக்கூடிய எரர் வந்து பாத்தீங்கன்னா டெல்டா டி வந்து பாத்தீங்கன்னா 0.01 செகண்ட். அதுவும் தெரியுது. அப்ப டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? சோ டிஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? ஸ்பீட் இன்டு டைம் போட்டுடலாம். 1 into 10. சோ இப்போ இது ரெண்டும் எனக்கு தெரிஞ்சிருக்குது. ஐ வாண்ட் டு ஃபைண்ட் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் 10 மீட்டர் கன்ஃபார்ம். ஓகே, எஸ். பட் டெல்டா எஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரெண்டு எரரையும் மல்டிப்ளை பண்ணுவீங்களா? ரெண்டு எரரையும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? இங்க 0.1, இங்க 0.01. இவங்கிட்டயே ஒரு செகண்டுக்கு 0.1 மீட்டர் எரர் வருது. அதான அர்த்தம். ஒரு செகண்டுக்கு 0.1 மீட்டர் எரர். இது வேற டைமை மெஷர் பண்ணும்போது 0.01 செகண்ட் வருது. ஸோ இவ்வளோ எரர் இருக்குது. பட் டெல்டா எஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 0.001 வந்துடும். சரி, 0.001 வந்துடும். எரர் குறைஞ்சிருக்கு. ஸ்பீடை விடவும் டைமை விடவும் டிஸ்டன்ஸ்ல எரர் கம்மியா இருக்குது. நாட் அட் ஆல் பாசிபிள். எரர் எப்பவுமே என்ன ஆகாது? ஒரு எரர் ரெண்டு எரரை மல்டிப்ளை பண்ணும்போது மூணாவது வரக்கூடிய எரர் என்ன ஆகுது? குறையுது. ஸோ நோ மீனிங். எரர் ஒன்று ஜாஸ்தியா எங்கேயோ ஜாஸ்தியா 10ன்னு காமிக்குது. இல்லைன்னா எரர் வந்து பார்த்தோம்னா மீனிங்கே இல்லாம வந்து பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாகுது. இவ்வளவு கம்மி அப்படி எரர் வரும். இவங்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, இவங்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா இவங்கிட்ட பிரச்சனை எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். இவங்கிட்ட எப்படி பிரச்சனை கம்மியாகும்? கம்மியாகாது இல்லையா? ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா இந்த ரூலும் தப்பு, இந்த ரூலும் தப்பு. சரி, இங்கதான் அடிஷன் மல்டிபிகேஷன்ல தான் இப்படி நடக்குது. சரி, மல்டிபிகேஷன் அண்ட் டிவிஷன்ல தான் நம்மளால எரரை ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ வாட் வில் ஹேப்பன் டு அடிஷன்? What will happen to addition? இங்க பாருங்க, இது நீங்க சொல்லிடுவீங்க, ஓரளவுக்கு சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ எனக்கு
ஒரு டிவைஸ் இருக்குது, ஒரு ஒரு பாட்டில் ஒன்று சம்திங் நீங்க வச்சுக்கீங்களா, இதை யூ கேன் கன்சிடர் எனிதிங். இந்த லென்த் வந்து பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். இதுல இருக்கக்கூடிய எரர் வந்து பாத்தீங்கன்னா 0.1 சென்டிமீட்டர். ஸோ நான் இதுக்கு பேர் ஏன்னு வச்சுக்கிறேன்னா, இது ஏ, இது டெல்டா ஏ. இவனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பி. இங்க இருந்து இங்க வரைக்கும், இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கிறது பி. பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 சென்டிமீட்டர். பில இருக்கக்கூடிய எரர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 0.3 சென்டிமீட்டர். நவ் இஃப் ஐ ஆஸ்க் யூ டு ஃபைண்ட் டோட்டல் டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் நான் இசட்னு பேர் வச்சுக்கிறேன்ப்பா. இசட் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இல்லையா? அது உங்களுக்கு தெரியும் 12 சென்டிமீட்டர். நவ் வாட் இஸ் டெல்டா இசட்? ஏல வரக்கூடிய பெரிய தப்பு என்ன அப்படின்னா, இதுக்கு நீங்க யூ கேன் டெல் மீ என்ன ஆன்சர் வரலாம்? ஏயும் பிஏ ஆட் பண்றேன், அதான் இசட். டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் இசட். இசட்ல வரக்கூடிய எரர் எவ்வளவா இருக்கும்? வாட் இஸ் யுவர் கெஸ்? ஏல வந்து பார்த்தோம்னா 0.1 தப்பு நடக்குது, பில வந்து 0.3 தப்பு நடக்குது. அப்போ இசட்ல வந்து பார்த்தோம்னா எவ்வளவு தப்பு நடக்கும்? எஸ், நீங்க கெஸ் பண்ணலாம். யூ கேன் மேக் எ கெஸ் பா. அதாவது ஏய மெஷர் பண்ணும்போது அது 10 இருக்கணும்னு அவசியம் இல்லை. 10.1ஆவும் இருக்கலாம், 9.9ஆவும் இருக்கலாம். அதுல 0.1 தப்பு இருக்குது அப்படின்னா. அதே மாதிரி பிஏ மெஷர் பண்ணும்போது அது 2.3ஆவும் இருக்கலாம், அல்லது 2ல இருந்து 3 கம்மியாவும் இருக்கலாம், 1.7ஆவும் இருக்கலாம். இதான் அர்த்தம். 2 சென்டிமீட்டர் எரர் வந்து 0.3, இவ்வளவுதான் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. ஏ மெஷர் பண்ணும்போது இடத்துல 10.1னும் அல்லது 10 மெஷர் பண்ண வேண்டிய இடத்துல 9.9 மெஷர் பண்ணலாம். சோ தட் என்ன அர்த்தம், 10 விட எய்தர் பிளஸ் 0.1 மிஸ்டேக் பண்ணுவீங்க அல்லது மைனஸ் 0.1 மிஸ்டேக் பண்ணுவீங்க. இன் சேம் வே பில பிளஸ் 0.3 மிஸ்டேக் பண்ணுவீங்க அல்லது மைனஸ் 0.3 மிஸ்டேக் பண்ணுவீங்க. அப்படின்னா இசட்டை நீங்க மெஷர் பண்ணும்போது இசட் டோட்டல் டிஸ்டன்ஸ் 12 தான், அதுல எந்த டவுட் வேண்டாம். இசட்ல இருக்கக்கூடிய தப்பு எவ்வளவா இருக்க வாய்ப்பு இருக்குது? தட்ஸ் மை क्वेश्चन. இங்க நமக்கு we don't have any clue. எரரை டிவைட் பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணாலும் மீனிங்கே இல்லாத மாதிரி வருது. பட் இங்க நீங்க you may have a clue. ஏல ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க, பி ல ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க. What will happen to Z? ஏல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்கப்பா, 10.1. பி ல வந்து 2.3 பண்ணிருக்கீங்க. இப்போ Z என்ன? A plus delta A. A அதோட எரரோட பார்த்தோம்னா 10.1. B அதோட எரரோட பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா 2.3. இப்போ Z அதோட எரரோட பார்க்கும்போது எவ்வளவு வரும்? கவனிக்கிறீங்களா இல்லையா? 12.4 சார். 12.4. இது ரெண்டே ஆட் பண்ணணும் இல்லையா? ஏன்னா Z என்ன டோட்டல் டிஸ்டன்ஸ் தானே. So no need to be worried. So 12.4. அப்போ Z ல இருக்கக்கூடிய எரர் எவ்வளவு வருது? Z ல எரர் மட்டும் எவ்வளவு வருது? 0.4 sir. 0.4. Okay, what will happen this way? A minus delta A. A இருக்கக்கூடிய இந்த way. That is 9.9. இப்படி எடுத்துக்கங்க. B இருக்கக்கூடிய worst case 1.7. If we go like this, then what will happen to Z plus delta Z? Z minus delta Z? So என்ன வரும்? 11.6 ன்னு வரும். இப்படி பாத்தீங்கன்னாலும் எரர் என்ன? 0.4 தான். கரெக்டா? Z plus or minus delta Z பாத்தீங்க அப்படின்னா 12 plus or minus 0.4. கரெக்டா? கரெக்டாப்பா? Is that clear? Yes sir. அப்போ
மல்டிப்ளிகேஷன்லயும் டிவிஷன்லயும் என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல, அதை விட்டுருங்க. ஆனா அடிஷன்ல என்னால ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. ஏல ஒரு தப்பு நடக்குது, பில ஒரு தப்பு நடக்குது. அப்ப இசட்ல எவ்வளவு மொத்தமா வரக்கூடிய ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன தப்பு நடக்கும்? இங்க என்ன தப்புப்பா? 0.1. இங்க எவ்வளவு தப்பு? 0.3. சோ மொத்தமா எவ்வளவு? 0.5. So we can add error. இதுக்கு பேர் தான் எரர் ப்ரோபகேஷன். ரெண்டு பிசிக்கல் குவாண்டிட்டியை ஆட் பண்ணும்போது எரரும் என்ன ஆயிக்குது? ஆட் ஆயிக்குது. பிசிக்கல் குவாண்டிட்டியை ஆட் பண்ணும்போது எரர் என்ன ஆயிக்குது? ஆட் ஆயிக்குது. ரைட்டா? இப்போ சோ நம்ம எப்பவுமே எரர் எப்பவுமே இப்படிதான் பார்க்கணும். இப்போ இங்க பாருங்க, what will happen error in subtraction? Error in subtraction. சேம் சிச்சுவேஷன் நான் சொல்றேன், வேற மாதிரி சொல்ல போறேன். You know this distance. இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியுதுப்பா. இதுக்கு பேர் A. A எவ்வளவுனா A வந்து 12 சென்டிமீட்டர். A ல இருக்கக்கூடிய எரர் வந்து பாத்தீங்கன்னா 0.2 சென்டிமீட்டர். And this is B. B எவ்வளவுனா 3 சென்டிமீட்டர். ஓகே, 2 சென்டிமீட்டர். B ல இருக்கக்கூடிய எரர் வந்து பாத்தீங்கன்னா 0.1 சென்டிமீட்டர். Now this gap, இந்த கேப் தான் உங்களோட எனக்கு தேவையான ஆள் வேலை. Z என்னப்பா? What is Z? ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க. 10 centimeter sir. என்னப்பா? 10 centimeter. 10 அதான் என்ன பண்ணணும்? A யும் B என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும் இல்லையா? Yes sir. A minus B, which is 10 centimeter. Now what is delta Z? Is it 10 centimeter? இது 10 தான், அது எந்த டவுட்டும் இல்ல, வேண்டாம். பட் is it வரக்கூடிய எரர்? சொல்லுங்க, Z இருக்கக்கூடிய எரர் எவ்வளவு? எரர் மட்டும் சொல்லுங்க, Z இருக்கக்கூடிய எரர் மட்டும். 0.4 Z இருக்கக்கூடிய எரர் கேக்குறாரு. நீங்க மைக் ஆன் பண்ணி சொன்னீங்கன்னா தான் எனக்கு கேட்கும். டெக்ஸ்ட் பண்றீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல. யார் டெக்ஸ்ட் பண்றீங்க, எப்படி பண்றீங்கன்னு எனக்கு புரியல. மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. வாட் இஸ் எரர் இன் Z? A ல வந்து பார்த்தோம்னா 0.2 எரர்ப்பா, B ல வந்து 0.1 எரர். சரியா? Z வந்து A minus B. அப்ப 10 சென்டிமீட்டர் சொல்லிட்டீங்க. ஓகே ஃபைன். Z ல இருக்கக்கூடிய எரர் என்ன? எஸ், குயிக்கா சொல்லுங்க. கேக்குறது புரியுதா? சரி, ஓகே. ஸோ இதோட கண்டினியூஷனை நம்ம வில் சி ஆன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். யோசிச்சுட்டு வந்து எனக்கு அடுத்த கிளாஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. ரைட்டா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வில் கண்டினியூ. ஓகே, எரர் ப்ரொபகேஷன் நம்ம அடுத்த வீக் கிளாஸ்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு அடுத்த கிளாஸ்க்கு வாங்க. ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. Sir 0.7 சார்?